என்னதுமா கையில் என்ன வச்சுருக்கீங்க? புதினா. புதினாவா? என்ன பண்ண போகிறீங்க? புதினாவை தழுக்க வைக்க போகிறோம். தழுத்துருமா? தழுத்துரும். இது புதினாக்கு வந்து குச்சி தானா? ஆமாம், குச்சி தான். எத்தனை நாளில் தழுக்கும்? ஒரு வாரம் ஆகும். 2 வாரம் கூட சான்ஸ் இருக்குது. ஒரு வாரம் ஆகும். சரி வைங்க பார்க்கலாம். ஒரு வாரம் கழிச்சு தழுத்துருக்கான்னு நம்ம பார்க்கலாம். புதினா வந்து வாங்கிட்டு வந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் அதில் அம்மா வந்து இலையெல்லாம் எடுத்துட்டு இந்த குச்சியை வந்து நட்டி வைக்க போகிறாங்க. நல்லா வளரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பார்ப்போம் நம்ம எப்படி தழுக்கு அப்படின்னு. எல்லா இலையுமே எடுத்துட்டு அந்த முனிப்பாகம் இல்லாமல் அடிப்பாகத்தை வந்து தழுக்கைக்கு இதை போல் தரையில் வச்சு நம்ம நட்டி வைக்கணும். வச்சா நம்மளுக்கு வந்து புதினா கிடைக்கும். ஆமாம், டெய்லி இனி நம்ம அம்மா பற்றி வீடியோ தான். ஏன்னா அம்மா வந்து ஊர்லேருந்து வந்திருக்காங்க. கிராமத்தில் இருந்தவங்க, விவசாயம் பண்ணவங்க தான். இங்கே சென்னை உங்களுக்கு பிடிச்சிருக்காமா? எப்படி இருக்குது? அங்கேயும் இங்கேயும் வித்தியாசம் எப்படி இருக்குது? நல்லதாக இருக்குது. பிடிச்சிருக்கா? சரி. எங்கள் ஆச்சிக்கு ஏரோப்ளேன் பார்க்குறதுலாம் ரொம்ப பிடிக்கும். அம்மா வந்ததுனால எனக்கும் ரொம்ப ஹெல்ப்பாக இருக்குது. வீட்டு வேலைங்க எனக்கும் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அங்கே நாங்கள் புது செடிலாம் வளர்த்துருக்குறோம். பாப்பாவை நல்லா பார்த்துக்குறாங்க. நான் விட்டுட்டு கடைக்கு போயிடுறேன். எனக்கு ரொம்ப ஹெல்ப்பாக இருக்குது. இன்றைக்கி வந்து புதினா செடி நடுறோம். சரி, அது நம்ம எப்படி வளருது அப்படின்னு ஒரு வாரத்தில் தழுத்துருன்னு சொல்லியிருக்காங்க. இந்த சாக்கு முட்டையில் வந்து மண் வச்சுருந்தேன், ஆனால் எதுவுமே நட்டு வைக்கல. சரி, இந்த ரோஸ் செடிக்கு போடுறதுக்கு உதவியாக இருக்கும்னு வச்சுருந்தேன். அதை வந்து இப்போ அம்மா வந்து அது ஏன் சும்மா இருக்குது, நம்ம புதினா நட்டு வைக்கலான்னு சொன்னாங்க. அதனால் இன்றைக்கி புதினா நடுறோம். அதாவது செடி வைக்க தெரியாதவங்களுக்கு கூட, செடி வளர்க்க தெரியாதவங்க கூட இந்த புதினா வந்து நீங்கள் கொஞ்சோண்டி மண்ணில் வச்சு விட்டாலே போதும், சூப்பராக தழுத்து வரும். புதினா அப்புறம் இந்த கீரை, பொன்னாங்கண்ணி கீரை, ஆமாம், அதுவும் நம்ம இந்த மாதிரி வச்சு விட்டாலே போதும், நல்லா தழுத்துரும். சரி, இது மழை காலம் வச்சாதான் தழுக்குமா, வெயில் காலம் தழுக்காதுன்னு சொன்னேன். இல்லை, தண்ணி ஊற்றினா தழுக்கும் அப்படின்னு அம்மா சொல்லியிருக்காங்க. அதனால பார்க்கலாம். நம்ம கருவேப்பிலை பாருங்கள், சூப்பராக ஆரோக்கியமாக வளர்ந்துருக்கு. அம்மா வந்து புது புது இடங்களாக கூட்டி காட்ட போகிறேன். இனி சென்னையில் உள்ள இங்கே உள்ள இடங்கள் எல்லாம் அம்மாவுக்கு வந்து எல்லாமே புதுசு. ஊரில் வந்து வயல், வீடு இந்த மாதிரி தான் அவங்க பார்த்துட்டு இருந்துருக்குறாங்க. வீட்டில் இருப்பாங்க, இல்லைனா வயலுக்கு போவாங்க, வேறு எங்கேயுமே போக மாட்டாங்க. இங்கே வந்து நம்ம எல்லா இடமும் சுற்றி காட்டலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறேன். போகலாமாம்மா நம்ம? ஓகே, போகலாம். ஓகே, சரி, அவ்வளோதான் இன்றைக்கி வீடியோ. பாய் சொல்லுங்கள். பாய் பாய்மா. பாய் சொல்லுங்கள். பாய் பாய். இங்கே பாருங்கள், வீடியோ பார்த்து பாய். ஓகே, பாய். வீடியோ பிடிச்சி ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் பெல்லை தட்டி விட்டுருங்க. பாய் பாய்.